வெற்றியையும் அழிவையும் தரக்கூடிய 3 விஷயங்கள் என்ன தெரியுமா? இதோ பார்க்கலாம். வெற்றியை தரக்கூடியவை: 1. தனிமையிலும் சபையிலும் அல்லாவிற்கு அஞ்சி நடப்பது. 2. விருப்பு வெறுப்பு இரு நிலைகளிலும் உண்மையே பேசுவது. 3. வறுமையிலும் செழிப்பிலும் நடுநிலையை மேற்கொள்வது. அழிவை தரக்கூடிய 3 விஷயங்கள்: 1. மனோ இச்சையை பின்பற்றுவது, அதற்கு அடிமையாவது. 2. தன்னை ஆட்டிப்படைக்கும் அளவுக்கு பேராசை கொள்வது. 3. கர்வம், பெருமை கொள்வது. இந்த 3 நோய்களில் இதுவே மிகவும் ஆபத்திற்குரியது. பெரியவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த வெற்றிக்கும் அழிவுக்கும் உண்டான ஒரு அழகிய உதாரணம் என்னதான் பள்ளிவாசல்கள் இலவசமாக இருந்தாலும் அது காலியாக தான் இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை செலவு செஞ்சு நம்ம பார்க்கக்கூடிய அந்த சினிமா தியேட்டர்கள் எல்லாமே நிரம்பி தான் இருக்குது. இந்த ஷோக்கு ஃபுல் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சீட்டே இல்லாத அளவுக்கு அந்த சினிமா தியேட்டர்கள் எல்லாமே நிரம்பி இருக்குது. ஆனா இலவசமாக நம்மளை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த பள்ளிவாசல்கள் எப்பொழுதுமே காலியாக தான் இருக்குது. மேலும் குழந்தைங்க புரிஞ்சுக்க கூடிய அளவுக்கு இந்த வெற்றிக்கும் அழிவுக்கும் உண்டான உதாரணம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, இந்த இடத்துல வெற்றி அப்படிங்கிறது குழந்தைகளுக்காக உடல் ஆரோக்கியத்தை குறிக்குது. பாகற்காய் என்னதான் கசப்பாக இருந்தாலும் அது பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும். ஆனா அதுல தான் உடல் ஆரோக்கியம் அதிகமா இருக்கும். ஆனா அதுவே ஒரு இனிப்பான ஒரு விஷயம் பிள்ளைங்களுடைய வயிற்றுக்கு கேடு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனா குழந்தைங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இதுதான் பிள்ளைகளுக்கு வெற்றிக்கும் அழிவுக்கும் உண்டான உதாரணமாக இருக்குது. இந்த உலகத்துல நன்மையான விஷயங்களும் நம்மள சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய விஷயங்கள் எப்பொழுதுமே நம்மளுக்கு எவ்வளவுதான் ஒரு இலவசமாக கிடைச்சாலும் அதை நம்ம புறக்கணிக்க தான் செய்யறோமே தவிர, ஆனால் அதுவே நரகத்துக்கு இழுத்து செல்லக்கூடிய செயல்களுக்கு நம்ம எப்படிதான் இவ்வளவு செலவு செய்யறோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். எனவே அழிவை தரக்கூடிய விஷயங்களை நாம் பின்பற்றாமல் வெற்றியை தரக்கூடிய விஷயங்களை பின்பற்றி இம்மையிலும் மறுமையிலும் நாம் வெற்றி அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.